கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் வாரந்தோறும் ஆதியாகமத்தை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே ஆபிராம் கானானிலே இருந்தபோது அங்கே இருந்த 10 புறையினத்தார் பற்றிய தகவல்களை கடந்த 2 வாரங்களாக பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுது நாம் அடுத்த ஒரு முக்கியமான வரலாற்றுக்கு வருகின்றோம். ஆபிராமுக்கு முதல் மகன் பிறப்பை பற்றிய ஒரு வரலாற்றை இந்த அத்தியாயத்திலே பார்க்கின்றோம். தேவன் அதனதன் காலத்திலே அந்தந்த காரியங்களை செய்கின்றார். ஆனாலும் கூட நாம் பொறுமை இல்லாமல் போகின்ற போது அல்லது கர்த்தர் மீது விசுவாசம் இல்லாமல் போகின்ற போது நாம ஒரு குறுக்குச்சால் ஓட்டிடுறோம். அப்போ என்ன ஆகுது? காரியங்கள் மாறி போகிறது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சம்பவம் தான் இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகின்றோம். சாராய்க்கும் ஆபிரகாமுக்கும் தேவன் ஒரு வாரிசை கொடுப்பேன் என்று கட்டளையிட்டிருந்தார், வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். ஆனாலும் கூட அங்கே ஆபிரகாமுக்கு 85 வயதாகிறது. அதுவரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. அதனாலே பொறுமை இழந்து போன சாராய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா என்று சந்தேகப்பட்ட சாராய் கர்த்தர் மீது விசுவாசத்திலே குறைவுபட்ட சாராய் என்ன செய்கிறாள்? இன்னொரு ஏற்பாட்டை செய்கிறாள். அந்த பகுதியிலே அந்த காலத்தில் இருந்த சமுதாயத்தில் அந்த பழக்கம் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. அது என்னவென்று பார்ப்போம். 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். இப்படிப்பட்ட ஒரு வழக்கம் அந்த சமுதாயத்தில் இருந்திருக்கிறது. பெரிய பணக்காரர்கள், பிரபுக்கள் வீட்டில் மனைவி குழந்தை பெறாமல் இருந்தாள் என்றால் வீட்டில் இருக்க யாராவது ஒரு பெண்ணை அந்த வீட்டு தலைவர் மனைவியாக சேர்த்துக்கொள்வார். அவள் மூலமாக பிறக்கிற பிள்ளையை தன்னுடைய குடும்பத்தின் வாரிசு என்று அவர் அறிவிப்பார். அப்படி ஒரு வழக்கம் இருந்தது. அந்த வழக்கத்தின்படியாக சாராய் என்ன செய்தாள்? தன்னுடைய வேலைக்காரியான ஆகார், இந்த ஆகார் யார் என்பதை நாம் சற்றே பார்க்க வேண்டும். இந்த ஆகார் என்பவள் ஆபிரகாமும் சாராயும் எகிப்து தேசத்தில் இருந்தார்கள் இல்லையா? கொஞ்ச நாள் நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம், 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். எகிப்து தேசத்தில் இருந்தார்கள் இல்லையா? அப்போ எகிப்து தேசத்தில் இருந்தபோது ஆபிரகாம் என்ன சொன்னார் சாராயிட்ட? நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற, அதனால் பார்க்குறவங்க என்ன செய்வாங்க, நான் உன் புருஷன்னு தெரிஞ்சால் என்னை கொன்னுட்டு உன்னை கூட்டி போயிடுவாங்க. அதனால் யாரும் கேட்டாங்க நான் உன் அண்ணேன்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னார். பார்த்து ஞாபகம் இருக்கா? நம்ம பார்த்தோம் அதை. அதே மாதிரி இவ என்ன அண்ணன் இவர் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கார். அப்போ அண்ணன் தானே இவன், சரி அண்ணனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுருவோம், இவளை நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி ராஜா கூப்பிட்டு போயிட்டான். ஆனால் அங்கே ராஜா கிட்ட தேவன் பேசினார், ஜாக்கிரதையாயிரு, நீ கூட்டு வந்ததுக்கு ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி. அவனையும் பெரிய ஷாக்க, ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன்? யதார்த்தமாக இதை செஞ்சேன், எனக்கு தெரியாது, இவ ஒரு தீர்க்கதரிசி மனைவின்னு தெரியாது. இவ சொன்ன என்ன சொன்னான், அவன் எனக்கு அண்ணேன்னு சொன்னான், அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். சரி பரவாயில்ல, நீ என்ன செய்ய, திருப்பி அவன்கிட்டே கொண்டு போய் விட்டுரு அவளை அப்படின்னு சொல்லும்போது, அப்படி விட்ட போது ஆபிரகாமுக்கு எகிப்திய ராஜா பார்வோன் ராஜா பொன்னும் பொருளும் அள்ளி கொடுத்தான், பல அடிமைகளை வேலைக்காரிகளாக கொடுத்தான். அப்படி கொடுக்கப்பட்டதில் அடிமை பெண்ணாக கொடுக்கப்பட்ட ஒருத்தி தான் ஆகார். ஆனால் மற்ற அடிமைகளுக்கும் ஆகாருக்கும் வித்தியாசம் உண்டு. இது ரபிக்களுடைய வரலாற்றிலே காணப்படுகிறது. யூத ரபிக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். பைபிளில் இல்லை,
யூத ரபிகள் வந்து இதை ஆராய்ந்து பார்த்து எழுதியிருக்கிறார்கள். என்னன்னாக்கா, இந்த ஆகார் வந்து பார்வோனுடைய மகள் என்று சொல்லுகிறார்கள். எகிப்து ராஜா பார்வோன் இருக்கான் இல்லையா, பார்வோனுடைய மகள். அவள் வந்து வேற எங்கேயாவது போய் ஒரு இளவரசியாக இருப்பதை விட பேசாம சாராய்க்கு ஒரு வேலைக்காரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பெரிய மனசு பண்ணி அந்த ஆகார் என்பவளை அனுப்பி வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி வந்து சேர்ந்தவள் தான் ஆகார். இந்த ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தார். பல வார்த்தைகள் இருக்கின்றன, ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. மனைவி, மறுமனையாட்டி, வைப்பாட்டி, இந்த மூன்று வந்து 3 தரங்களை உடையது. அப்போ மனைவி தான் சகலத்தையும் உரிமையானவள். மறுமனையாட்டி ஒரு மீடியட் ஸ்டேட். அவள் வந்து வைப்பாட்டின்னு சொல்ல முடியாது, மனைவின்னு சொல்ல முடியாது, மீடியத்தில் இருக்கிறவள். அடுத்து அப்புறம் வைப்பாட்டிகள் இருப்பார்கள். ராஜாக்களுக்கெல்லாம், சாலமோன் ராஜாவுக்கு, தாவீது ராஜாவுக்கெல்லாம் நிறைய மனைவிகள், மறுமனையாட்டிகள், வைப்பாட்டிகள்லாம் இருந்திருக்கிறார்கள். இங்கே மறுமனையாட்டியாக ஆகாரை ஏற்றுக்கொண்டான் ஆபிராம். அப்போ என்னாச்சு, அங்கே வந்து அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆபிராம் சாராயோடு சேர்ந்த பொழுது சாராய் கர்ப்பம் தரிக்க முடியவில்லை. ஆனால் ஆபிராம் ஆகாரோடு சேர்ந்த போது ஆகார் கர்ப்பம் தரித்தாள். அப்போ உடனே அவன் என்ன செய்கிறான், உன்னையால முடியாது என்னால் முடியுது பார்த்தியா என்று சொல்லி அந்த ஒரு பெருமையில் என்ன செய்தாள், தன்னுடைய நாச்சியார்னா எஜமானியை, சாராயை அற்பமாக எண்ணினாள். இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த கிறிஸ்து பிறந்து உயிர்த்தல் வந்து பிற்பாடு ஏறக்குறை 786 வருஷத்துக்கு பின்னாடி உண்டான இஸ்லாம் மார்க்கத்தில் குரான் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அந்த குரானில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆபிராம், அதை இப்ராஹிம் சொல்லுவாங்க, அவங்க இப்ராஹிமுடைய மனைவி ஆஜரா, மறுமனையாட்டி சாரா அப்படிங்கிறாங்க. இது வந்து அப்படியே பைபிளை உல்டா பண்ணி எழுதியிருக்கிறாங்க. அவங்க உல்டானா திருப்பி போட்டு. அப்போ இஸ்மவேலை தான் பலியிட கொண்டு சென்றார் இப்ராஹிம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் குரானில். ஆனால் அதற்கு முன்பே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த வரலாறு இதில் மிக சரியாக எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு நன்றாகவே தெரியும். ஆபிராம் யாரைத்தான் கொண்டு சென்ற பலி செலுத்தார், ஈசாக்கை கொண்டு சென்றார். அது அடுத்த அத்தியாயத்தில் வரும். ஆக ஆகாரை மனைவியாக்கி சாராயை மறுமனையாட்டி ஆக்கிட்டார்கள் குரானில். அது மனுஷன் எழுதினது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஆதி அருள் கணிதிலங்கி அமரர் ஜிப்ரீல் வழியாக நீதிநேரி மாணபிக்கு நிறைவழித்த குரானாம் என்று சொல்வார்கள். கப்ரியேல் மூல தூதன் தான் குரானை கொண்டு வந்து கொடுத்தான். யாருக்கு? முகமது நபிக்கு. இதுக்கு முன்னாடி கொடுத்தலாம் அரைகுறையான வேதம், இதுதான் நிறைவான வேதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் உள்ளது பூரா எப்படி இருக்குன்னாக்க, பைபிளை அப்படியே காப்பி அடித்து எழுதியிருக்கான், அப்படியே உல்டா பண்ணி எழுதியிருக்கான். தானியேலை நபி என்று சொல்லுகிறான் அவன். தானியேல் நபி என்று சொல்லி அதுக்கு ஒரு வரலாறே இருக்குது குரானில். ஈரான் இருக்கு இல்லையா, இப்போ சண்டை நடந்துருக்கு இல்லையா, அந்த ஈரானில் இருக்கிற சூசா என்ற நகரத்தில் தான் தானியேல் நபிக்கு கல்லறை இருக்கிறது. அவங்க வந்து தானியேலை நபின்னு சொல்கிறாங்க, நம்ம தீர்க்கதரிசிங்கிறோம். அந்த தானியேல் தீர்க்கதரிசிக்கு கல்லறை அங்கே ஈரான் நாட்டில் தான் இருக்கிறது. இப்போ இங்கே பார்க்கின்ற போது இவள் ஆகார் வந்து தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இதனாலே சாரா என்ன செய்யற, ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உண்மையில் சுமரும். இந்த ஐடியாவை யார் கொடுத்தது? ஆகாரை நீ சேர்த்துக்கோன்னு சொல்லி ஐடியா யார் கொடுத்தது? சாராய் தான் கொடுத்தது. இவத்தை கொள்ளிக்கட்டை எடுத்து விலையை சொரிஞ்சுக்கிட்டு இப்போ ஆபிராம் மேலே பழிய தூக்கி போடுறான். என்ன சொல்கிறான்? எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உன் மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கு நன்றி நியாயம் தீர்ப்பாராக அப்படிங்கிறான். இது வந்து வீணான பழி ஆபிராம் மேலே. ஏன்னா ஆபிராம் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையும், நான் ஆகாரோட சேர்ந்துக்கிறேன், ஒரு குழந்தை பிறக்கட்டும், அவன் எனக்கு வாரிசாக இருக்கட்டும் அப்படி சொல்லவே இல்லை ஆபிராம் எந்த இடத்துலையும். சாராய் தான் செஞ்சது. இப்போ பழியை தூக்கி யார் மேலே போடுறான்? ஆபிராம் மேலே போடுறான்.
அப்போ ஆபிரகாம் சாராயை நோக்கி என்ன செய்தான்? இதில் எனக்கு எதுக்குப்பா அந்த பிரச்சனை அப்படின்ட்டு, இதோ உன் அடிமை பெண் உன் கைகளில் இருக்கிறாள். உன் கையில் தானே இருக்கிறாவ அடிமை பெண், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய்கின்றான். அப்போ ஆகார் ஆணவத்தோடு நடந்தாள், சாராய் பொறாமை குணத்தோடு நடந்தாள். ஏன்னா அவளுக்கு குழந்தை உண்டாகல, ஆனால் ஆகாருக்கு குழந்தை உண்டாயிருக்குது, அதனால பொறாமை குணத்தோடு நடக்கிறாள். இந்த ரெண்டுக்கு நியூட்ரலாக இருந்துட்டாரு ஆபிரகாம். நான் என்ன செய்வேன், அவள் உன் கையில் தானே இருக்கா, உனக்கு இஷ்டமா அப்படி செய்ய அப்படின்னு இவன் என்ன செய்யலாம்? சாராய் அவளை கடினமாக நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். சாராய் என்ன செய்யறான்? சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவளை ரொம்ப கடினமாக வேலை வாங்குறாள். கடினமாக நடத்தினபடியால் ஆகார் சாராயை விட்டு ஓடி போயிட்டான். ஓடி போன போது கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தை சூருக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்று வார்த்தை இருக்கிறதுல விகுதி இருன்னு ஒரு விகுதி இருக்கு இல்லையா, இது எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் அவர் என்ற விகுதி தூதனுக்கு கொடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்தவர் இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி ஒரு பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இங்கே இந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சில இடங்களில் கர்த்தருடைய தூதன் வந்தான் போனான்னு சொல்லியிருக்கோம், அதெல்லாம் இயேசு கிறிஸ்து அல்ல. ஆனால் தூதனானவர் என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்தில் சூருக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். எங்க இருந்துமா வர்ற நீ, எங்கம்மா போற அப்படின்னு கேட்கிறார். யார? ஆகார. அப்ப அவன் என்ன சொல்ற? நான் என் நாச்சியார் ஆகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன், அவன் என்னை கொடுமையை நடத்துறா, என்னால் அவளுடைய கொடுமை தாங்க முடியாதனால நான் ஓடி போறேன், அவளுக்கு தப்பிச்சு ஓடி போறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு. இது கட்டளையாக கொடுக்கிறார். முதல்ல கேள்வி கேட்டார், எங்கேருந்து வர்ற எங்கே போகிறன்னு கேள்வி கேட்டார். அடுத்து இதை கட்டளையாக கொடுக்கிறார், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்று சொல்லுகிறார், கட்டளை இடுகிறார். அதோடு கூட அவர் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதா இருக்கும் என்றார். உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். அந்த தீர்க்க தரிசனமானது இன்றளவும் நிறைவேறி வருகிறது முஸ்லிம்களுக்கு. அந்த இஸ்மாயில் மூலமாக வந்தவர்கள் தான் இன்றைக்கு அரபு தேசத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எல்லாம். அந்த உலகத்திலே இரண்டாவதாக பெரிய மார்க்கம், அநேகம் பேரை கொண்ட மார்க்கம் எது என்று பார்க்கின்ற போது இஸ்லாமிய மார்க்கம். முதல் மார்க்கம் கிறிஸ்தவம், இரண்டாவது இஸ்லாமிய மார்க்கம். அது அவர்களுக்கு நிறைவேறி வருகிற ஒரு தீர்க்க வசனம். இங்கே கர்த்தர் சொன்னது, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும் என்றார். அடுத்து பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க வேதாகமத்தில். அவங்க கர்ப்பத்தில் இருக்கும்போதே பெயரிடப்பட்டவர்கள். யோவான் கர்ப்பத்தில் இருக்கும்போதே பெயரிடப்பட்டவர், இயேசு கிறிஸ்து கர்ப்பத்தில் இருக்கும்போதே பெயரிடும். இந்த மாதிரி ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க. அந்த ஆராய்ச்சி இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். இங்கே ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏழுனா என்ன அர்த்தம்? ஏழுனா யாரை குறிக்கிறது? தேவனை குறிக்கிறது இல்லையா? ஏழுங்கிறது தேவனை குறிக்கிறது. இஸ்மவேல், இஸ்மவேல் அப்படின்னாக்கா ஏழும் இஸ்ம அப்படிங்கிற வார்த்தையும் சேரும்போது அந்த வே என்று ஆகிறது. இஸ்மவேல் என்றால் தேவன் என்னை கேட்டார், தேவன் என் முறையீட்டை கேட்டார் என்று அர்த்தமாகிறது. இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அதோடு கூட அவனை பற்றிய குணாதிசயங்களை சொல்லுகிறார் கர்த்தர் அந்த இடத்துல. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். உண்மைதானே? முஸ்லீம்கள் துஷ்ட மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள். சமுதாயத்திலும் சரி, அரசியல் ரீதியாக அவங்க சரி பார்க்கின்ற போது துஷ்ட மனிதர்களாக இருக்கு. இன்றைக்கு மத்திய கிழக்கு நாட்டில், மத்திய கிழக்கு ஆசியாவிலே நான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற போருக்கு அடிப்படை காரணமே
இஸ்லாமியருடைய துஷ்டத்தனம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எர்மோன் மலையிலிருந்து இதுமேயா வரைக்கும் யோர்தானை நடுவாக வைத்து கிழக்கையும் மேற்கையும் உள்ள எல்லா நாடுகளையும் தேவன் யாருக்கு கொடுத்தாரு? இஸ்ரேலுக்கு கொடுத்தார். இந்த இஸ்ரேலுக்கு கொடுத்த நாட்டில் நீ ஏன் போற? அதான் இந்த பிரச்சனை. இஸ்மவேலருக்கு, இஸ்லாமியருக்கு அரபு தேசத்தை பூரா கொடுத்துட்டார். அது மாதிரி கேத்துராளுடைய சந்ததிகள் 6 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பாபிலோன் அதை ஒட்டி இருக்கக்கூடிய தேசத்தை கொடுத்துட்டார். இஸ்ரவேலருக்கு கொடுத்த தேசத்தில் யாரும் நுழையிறதுக்கு பர்மிஷன் கிடையாது. நீ ஏன் அங்கே போற? அப்போ இவன் போய் வறண்டிருக்கிறது, வம்பிழுக்கிறது யார் தான்? இஸ்லாமியன் தான் வம்பிழுக்கிறான். வம்பிழுத்து இப்போ கேட்டாக்க இஸ்ரவேலர்கள் கொடுமை செய்கிறாங்க, ஹாஸ்டலில் குண்டை போடுறாங்க, பள்ளிக்கூடத்தில் குண்டை போடுறாங்க. நீ எதுக்கு போய் அவனை முதல் வம்பிழுக்கிற? அதை கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை இங்கே. ஆக அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். அப்பொழுது அவள், யாரு? ஆகார். அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கர்த்தருக்கே பெயரிடக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டவள் ஆகார். வேதாகமத்திலே இவள் ஒருத்தி தான் கர்த்தருக்கு பெயரிட்டாள். எல்லாருக்கும் பேரிடுறவர் யாரு? கர்த்தர். ஆனால் கர்த்தருக்கே பேரிட்ட ஒரு பெண் ஆகார். என்ன செய்றான்? அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டார். அதை தான் எல்ரோயி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்ரோயி என்றால் என்னை காண்கின்ற தேவன் அர்த்தம். சிலர் இந்த பெந்தகோஸ்தலர்கள் பாடுற பாட்டில் அந்த பேர்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்நிய பாஷையில் இருக்கிற அதே பேரை சொல்லியிருப்பாங்க. அப்படியே எல்ரோயி, எல்ரோயி என்னை காண்பவரேன்னு சொல்லி வார்த்தையில் வரும். எல்ரோயினா என்னை காண்கிறவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆகையால் அந்த துறவு லகாய் ரோயி என்னப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவில் இருக்கிறது. சின்னாலப்பட்டிக்கும் திண்டுக்கலுக்கும் நடுவில் இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரி காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவில் அது இருக்கிறது. ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாக இருந்தான். 85 வயதில் கூடியிருக்க வேண்டும். ஆகாரோடு 85 வயதில் கூடினான். அதனாலே அவள் கர்ப்பம் தெரிவித்தாள். அவனுடைய 86ஆம் வயதில் யார் பிறந்தது? இஸ்மவேல். அதான் முதல் மகன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. ஆபிரகாமுக்கு பிறந்த தலைச்சன் பிள்ளை 86 வயதில் பிறந்தான். அவன் ஆகாருக்கு பிறந்தான். அவன் பேர் இஸ்மவேல். அவன் மூலமாகத்தான் இஸ்லாமிய சந்ததியினர் எல்லாம் வந்தார்கள். அந்த இஸ்மவேலுக்கு எத்தனை பிரபுக்கள் இருப்பாங்கன்னு சொன்னார்? இஸ்மவேல் மூலமாக 12 பிரபுக்கள் பிறப்பாருன்னு சொன்னார். அந்த 12 பிரபுக்கள் அந்த அரபி தேசங்களில் ஏமன், கத்தார்னு சொல்லி பல நாடுகள், துபாய் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்தந்த தேசங்களில் போய் குடியிருந்தார்கள். பிரியமானவர்களே, இதெல்லாம் நாம் முக்கியமான வரலாறுகளாக இருக்கின்றன. நம்ம இதுவரைக்கும் மொத்தம் 16 அதிகாரம் தான் பார்த்துருக்குறோம் தொடங்கினதுலேருந்து இல்லையா. நம்ம இது எத்தனாவது வாரம்? 43வது வாரம்னு நினைக்கிறேன். இந்த வாரம் இந்த இது ஆரம்பிக்கிறது 43வது வாரம். இது வரைக்கும் 16 அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். இனி வரக்கூடியது தான் ரொம்ப ஆர்வமுள்ள வரலாறுகளாக இருக்கும். இது வரைக்கும் வம்ச வரலாறுகளை பார்த்தோம். இனிமேல் பட்டு நம்ம நிகழ்வுகளை நன்றாக பார்க்க போகின்றோம். கர்த்தருக்கு சித்தமாக அடுத்த வாரத்தில் நாம் 17ஆம் அத்தியாயத்தை ஆராய்வோம். இந்த அத்தியாயத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? சாராய் பொறுமை இல்லாமல் இருந்தாள், நம்பிக்கை இல்லாமல் இருந்தாள். அதனாலே தான் இஸ்லாமியர் என்ற ஒரு இனமே தோன்றலாயிற்று. ஒருவேளை சாராய் ஆகாரை தன்னுடைய கணவனுக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த இஸ்லாமியர் இனமே உருவாயிருக்காது. அவன் உட்காந்துக்கிட்டு சாராய மறுமனையாட்டி ஆகார் தான் மனைவி அப்படின்னு சொல்லவும் மாட்டான் இல்லையா. அப்போ அவசரத்தோடு செய்கின்ற எந்த காரியத்திலையும் என்னாகுது? ஒரு திருப்பு முனை உண்டாகி விடுகிறது. ஆனாலும் கர்த்தர் பொறுமையாக இருந்து இஸ்ரேலை மீட்டுக்கொள்ள சுத்தமானார். எனவே நாம்
எந்த ஒரு காரியத்திலையும் நிதானமாக செயல்பட வேண்டும். பொறுமை இல்லாமல் போய்விடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதிலே நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் ஏற்ற வேளையிலே நம்மை அனைத்து நலன்களும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு நன்றி. உங்களுக்கு கூட நன்றி சகோதரர்களே. கர்த்தருடைய பந்தியை தொடர்ந்து நடத்தும்படி